ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 34:9 எடுத்து வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நம்மை பார்த்து இந்த மாதம் அவர் சொல்றாரு, பரிசுத்தமாக்கப்பட்ட தேவச்சனமே, அவருடைய வருகை மிக சமீபம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னவர் சொன்னாரு. பரிசுத்தமாகிறவங்கள் இன்னும், அல்லேலூயா. நீதி செய்கிறவங்க அநியாயம் செய்கிறவங்க அநியாயம் செய்யட்டும், அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, எனக்கு இந்த வருஷத்தில், இந்த மாதத்திலிருந்து நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது. மனிதர்கள் நம்மை பார்த்து நமக்கு நம்மை சீர்படுத்துவதல்ல, சிறப்படுத்துவதல்ல, தெய்வத்திற்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் இந்த மாதத்தில். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் நம்முடைய குடும்பம் சின்ன கொஞ்சம் காரியங்கள் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவைகளிலே நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாமே சீர்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்துருங்கள். நாம் அவருக்கு இன்னும் அவருக்கு பயந்திருந்தா என்ன சொல்றாரு? பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. குறைவில்லை, நிறைவுண்டு. ஆண்டவர் இந்த நாளில் சொல்றார், குறைவில்லை, நிறைவுண்டு. ஏன் நாம் வேதத்தை வாசிக்கிறோம்? யோவான் 8:32 சொல்றார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய வேந்தர் இயேசு கிறிஸ்து, அவரை அறிந்து அவருக்குள் வாழும் பொழுது நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். குறைவில்லை, நிறைவுண்டு இந்த மாதம். ஆனால் நீங்களும் நானும் நிறைய பட்டியலை கொடுத்தாரு. அதுக்கு முன்னே இதை கொடுன்னு இன்னைக்கு காலையில் எழுந்த பிறகு அதிகாலையில் ஆண்டவர் 3 காரியங்களை சொன்னார். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். குறைவில்லை, நிறைவுண்டு. அதனால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து. இது வரைக்கும் என்னமோ செய்தோம், எப்படியோ வாழறோம் இல்லை. அவருடைய சத்தம் தொனித்து கொண்டே இருக்குது. நீ பெற்றாய், நீ கொடுத்தாயா? ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? ஒவ்வொருவரையும் பார்த்து, என்னை அதிகமாய் பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உனக்கு குடும்பம் உண்டு, வேலை உண்டு, உனக்கு பொறுப்புகள் உண்டு. அதன் மத்தியில் நீ எனக்காக நீ என்ன செய்கிறாய்? அன்றைக்கு ஈசாக்கு என்ன பண்ணா? விதை விதைத்தான். நான் விதைகளை பற்றி சொல்ல வரவில்லை, நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த விதைகள், கண்ணீர் விதை, ஸ்தோத்திரம், தாளந்து விதை, நேரத்தின் விதை, நம்முடைய பிரயாசத்தின் விதை, அன்பின் விதை, கிரியைகள், ஸ்தோத்திரம். நம்ம என்னென்ன கிரியைகள் உப்பிட்டவரை உள்ளலோ நினைன்னு சொன்னால் உலகம். நம்ம உப்பிட்டு ஜபத்தோட ஒரு சின்ன காரியத்தை, ஆண்டவரே இது உம்முடைய நாம மகிமைக்காக இந்த சின்ன ஆகாரத்தின் மூலம் அந்த ஆத்மா சுகமானோ ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் ஆத்மீகமாக அதை விதைப்பீர்கள். ஆனால் நீங்கள் மட்டும் இருக்க மாட்டீங்க, உங்கள் குடும்பமே இருக்கும் என்று இந்த நாளில் சொல்கிறேன். ஹல்லேலூயா. உன் சந்ததி புசிக்காத, நீ பெறாது விட்டு போனதை உன் சந்ததி புசிக்கும்படியா இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. குறைவில்லை, நிறைவுண்டு. ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை தேவன் ஆசீர்வதித்தார். நாம் விதைக்கும் பொழுது ஆசீர்வாதம் தேடி வருகிறது. 100 மடங்கு ஆசீர்வாதம். ஒன்று அது. ரெண்டாவதாக மத்தேயு 13:23. தெரிந்த காரியம் வாசிப்ப திரும்பவும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். நம்ம கேட்கிறோம், உணர வேண்டும். முதலாவது விதைக்க வேண்டும். விதைப்பு, கொடுப்பது, செய்வது, கிரியை இல்லாத விசுவாசம். அப்போ விசுவாசத்தோடு நீ எழும்பி எனக்காக சேவை செய் இந்த மாதம். அடுத்து சொல்ற, உணர்வோடு செய், உரிமையோடு செய், உத்தரவாதத்தோடு செய். ஹல்லேலூயா. உணர்வு இருக்கணும். நான் செய்ததில் ஏதாவது பலன் இருக்கிறதா? நான் ஓடுவதில்லை, நான் பேசுவதில்லை, நான் புசிப்பதில்லை. நான் யாருக்காக வாழ்கிறேன்? நம்ம குடும்பத்துக்காக வாழ. உண்மை, நம்ம குடும்பத்தை காக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்ற? உன் அழைத்த நோக்கம், நீ யாருக்காக பிரயோஜனப்படுறியா, பயன்படுகிறாயா? உணர்ந்து நாம் ஒவ்வொரு கருத்தை செய்யும் பொழுது அது 100 பலன் தருதான். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இந்த 100 என் முன்னாடி கொண்டாந்து வச்சாரு. என்னை சுத்தம் பண்ணாரு. இன்னும் ஆண்டவரே, என்னை நான்
100ஆக என் மூலம் பலன் கொடுக்க என்ன 100 கழுவு சொல்கிறார். 100 என்னை சீர்படுத்திக்க சொல்லுகிறார். ஒரு சின்ன காரியம் கூட உன்னிடத்தில் இராதபடி உன் புள்ள பார்த்து உன்னுடைய சம்பந்தியார் பார்த்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து உன்னை சொல்ல வேணாம். நீ உனக்கே உன்னை நீ பார்த்து ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து கொள். எனக்காக நீ என்ன செய்த? ஆண்டவர் செய்கிற. நீ கேட்டு பாருங்களேன், ஆண்டவர் நான் என்ன தான் செய்யணும் எனக்கு தெரிலப்பா, நான் சிறுப்பிள்ளை போல இருக்கிறேன், கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவார். இருக்கிற அந்த நிலையிலே நீங்கள் எந்த விதத்தில் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த விதத்தில் பயன்பட்டால் போதும். கொஞ்சமே அவர் ரொம்ப கூட கேட்குறார். அவர் கொஞ்சமே அவருடைய அன்புக்கு நாம் அடிமையாகி சேவை செய்ய ஆண்டவர் இந்த மாதம் அழைக்கிறார். அடுத்தது 3வது மத்தேயு 19:29. பயந்து நாம் செய்ய வேண்டிய கிரியைகள். நாம் அதில் ஸ்லாக்னஸ், அதாவது அசதிகள் இருக்கிறது, சோர்வுகள் இருக்கிறது, அசாத்தியம் இருக்கிறது, அனல் இல்லை. நெருப்பு இருக்குது, ஆனால் அது அனல் இல்லை. சமைக்க வேண்டிய ஆகாரத்தை சமைக்க வேண்டிய நேரத்தில் சமைத்து அந்த காரியங்கள் செய்ய அதுக்கு வேண்டிய சரியான ஒரு அனல் இல்லை. அல்லேலூயா. டெடிகேஷன் இல்லை, தீர்மானம் இல்லை, பொறுப்பு இல்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் எப்படி செய்துட்டு போகலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு முறை இருக்குதுங்க. எந்த காரியம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு காரியத்தில் ஒழுங்கு இருக்கிறது. அதை மீறி போகக்கூடாது. வாசிப்போம். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நீ அதுக்காக உன் குடும்பத்தை விட்டு சன்னியாசியாக போயிடுன்னு சொல்ல. நீ அதுங்களுக்கு செலவு பண்ணாத, நீ அப்படியே வாழ்ந்துடு, கர்த்தருக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே வாழ்ந்துடுன்னு சொல்லலை. நம்ம ஆண்டவருக்காக வாழும் பொழுது கடந்து போகும்போது எனக்கு நிறைய பிரச்சனை வரும். ரொம்ப இப்போ தான் கண்டுக்கு நான் போலகுது, இப்போ தான் ரொம்ப பரிசுத்தவாட்டி மாரிக்கிறா போகிற, இப்போ தான் ரொம்ப உபாசிக்கிறா பாரு, இவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தான்னு தெரில. இந்த வார்த்தைகள்லாம் நான் வாங்கி 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 தான் உள்வாங்கி கர்த்தருடைய அன்பினால், கர்த்தருடைய கிருபையினால், இரக்கத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் கூட ஆண்டவர் அதற்காக சொல்கிறாரு. மத்தேயு 5:11 வாசிக்கிறோம். வாசிங்க. என் நிமித்தம் பொய்ய விடணும். எதெல்லாம் விடணுமா? திருட்ட விட. ஆமாம். இப்போ நீங்கள் அந்த அபாக்கியமான நிலையில் உங்களை நிந்திக்கலாம். நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆனால் அந்த பாக்கியத்தை கெடுக்க, தடுக்க, ஒடுக்க, நிர்மூலமாக்க நிறைய சூழ்நிலை வரும். ஆஃபீஸில் வரும், குடும்பத்தில் வரும், ஊழியத்தில் வரும், நாம் சொல்லுகிற காரியங்களில் வரும். ஆனால் மிக ஞானமாக ஆண்டவரிடத்தில் கேட்கணும், இயேசுப்பா இந்த 100 ஆசீர்வாதத்தை நான் பெற எனக்கு ஞானத்தை கொடுங்க, உணர்வை கொடுங்க, தாளந்தை கொடுங்க. அதாவது அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மத்தேயு 19:29 என் நாமத்தின் நிமித்தம், இயேசுவுக்காக, கர்த்தருக்குள் தான் சொல்கிறாரு, கர்த்தருக்கு வெளியே அல்ல. அது முதல்ல நம்ம தெரிஞ்சு, கர்த்தருக்குள். எபேசியர் 6 சொல்கிறோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள். எப்படி? பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் தான். அதாவது கர்த்தருக்குள் இருக்கிற பெற்றோர்கள் நம்மை வேத வசனத்தின்படி சீர்படுத்துவார்கள், சிறப்படுத்துவார்கள், பலப்படுத்துவார்கள். இது நிமித்தம் பல வேகளை நாம் விட்டுவிட வேண்டியதாக இருக்கும் இல்லை? சில காரியங்கள் பெருமை, பொறாமை, வஞ்சகம், ஸ்தோத்திரம், பலவிதமான சுயம், நான் என்று, என்னுடையது, நான் தானே என்று பல காரியங்களை நாம் என்ன செய்யணுமா? விட்டுவிடணும். அதற்கு எதெல்லாம் விட்டுவிடணும் அப்படின்னு நிறைய இருக்குது. அது நான் சொல்ல வரல. மார்க் 7:21 எதெல்லாம் தீட்டுப்படுத்ததோ அதெல்லாம். அடுத்தது 1 பேதுரு 2:1 சொல்கிறாரு ஒழித்து விட வேண்டியவைகள். 3வது சொல்கிறாரு ஜென்ம பாவங்களாகிய கலாத்தியர் 5:19-20 அந்த வசனங்களை சொல்கிறார். இதெல்லாம் நம்ம அறிந்ததான் இல்லை? ஆனால் இந்த புதிய மாதத்தில் இருந்து நம்மை புதிய வருஷத்துக்குள் போகிறதுக்கு இப்போயே நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். எவ்வளவா? 100 ஆசீர்வாதம். நீ ஒன்றுமே இல்லைனா கூட உன் மூலம் 100 ஆசீர்வாதம் சபைக்கு வரும், குடும்பத்திற்கு வரும், வீட்டுக்கு வரும், உனக்கு வரும், உன் மூலம் வரும். இதை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். ஹல்லேலூயா.
இந்த 3 நூறத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன பண்ண வேண்டும்? அதை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 31:9. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகிப் போயிற்று. 31:9. உமக்கு பயந்தவர்களுக்கும், சங்கீதம் 31:9, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறோம். பாருங்க, அவருக்கு பயப்படுறோம், நல்லது. எப்போ பயப்படுறோம்? தேவாலயத்துக்கு வந்தா, தேவனுடைய பிள்ளைகளை வந்தா, அப்போ மட்டும். ஆனால் உலகத்தின் ஜனங்களோடு நாம் கடந்து போகும்பொழுது நம்முடைய தெய்வீக ஸ்வாபங்கள், தெய்வத்தின் பிள்ளை என்பதை வெளிப்படுத்த நாம் எவனமாக இருக்கிறோம். மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்ப வேண்டும். அப்படின்னா அந்த அவர்களுடைய ஆராதிக்கிற அந்த தெய்வத்துக்கு முன்பாக, அவருடைய மேன்மைக்கு முன்பாக நம்முடைய தேவனை நீங்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் நன்மை உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் நன்மை உங்களுக்கு வந்து சேரும். அது எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா? நான் ரொம்ப அதை எரேமியா 33:9 எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப, ஏன் நம்ம ஆண்டவரை வந்து கூப்பிடுன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால், அதில் நான் அதை ரொம்ப சுவைச்சு படித்து அதன் மேன்மை பலனை பெற்றுக்கொள்ள ஆசிப்பேன். வாசிப்போம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, உயர்த்தும் பொழுது அங்கே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அவர்கள் பயந்து நடுங்கும் அளவுக்கு நம்முடைய கிரியைகள், நாம் ஆராதிக்கிற நம் தேவனை நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது, கனப்படுத்தும் பொழுது பயந்து ஜீவிக்கிறோம் என்பதை வார்த்தையினால அவரை நாம் உயர்த்தும் பொழுது அவர்கள் நடுங்குவார்களா? இதான் நன்மை. அவர்கள் நடுங்கி தேவனை ஆராதிப்பார்கள், அவர் தேவனை தொழுது கொள்வார்கள், அவர்கள் தன்னுடைய காரியங்களை தேவனை முன்வைப்பார்கள், தேவனே சொந்த குல தெய்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம்? பெரிதான நன்மை பெற்றுக்கொள்ள மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள நாம் பயந்து ஜீவிக்க வேண்டும். 147 சங்கீதம் 11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல் பிரியமாயிருக்க என்ன பண்ணணுமா? அவருக்கு பயந்து அவருக்குடைய கிருபை பாருங்க, கிருபையை போக்கடிக்கிறாங்க. அநேகர் கிருபையை போக்கடிக்கிறாங்க. நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கலன்னா கிருபையை போக்கடிக்கிறோம். பரிசுத்தமாக வாழலைன்னா கிருபையை போக்கடிக்கிறோம். கர்த்தருடைய வேத வசனத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழலைன்னா கிருபையை போக்கடிக்கிறோம். நம்ம சொல்கிறோம் பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர்மாட்ட, குடும்பத்தில் மற்றவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவர்கிட்ட வந்தேன் ஆனால் இதெல்லாம் கிடைக்கலையே, இப்படி இருக்கேனே. காரணம், அந்த கிருபையின் செட்டைக்குள் இருக்கிறீங்களா? அந்த கிருபை கிடைக்கும் பொழுதெல்லாம் காத்திருக்கிறீங்களா? அந்த கிருபை பெரும்படியாய் தன்னை அர்ப்பணிக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபைக்கு, அவருக்கு பயந்து, அவருடைய கிருபை நீங்கள் அவருக்காக நீங்கள் வாழ முற்றுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது, மேலே இல்லை, உள்ள ஆத்மீகமாக மனுஷி உள்ளான மனுஷி ஒருத்தி இருக்கிறா பாருங்க, அவளை நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்பட வைக்கணும். நான் என்னை நானே கர்த்தருக்குள் பயந்து ஜீவிக்க என்னுடைய உள்ளான ஜீவியத்தில் நான் சுத்திகரித்து கொள்ளுகிறேன். மற்றவங்க பார்த்து சொல்கிறதில்ல. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அதற்காக காத்திருக்க வேண்டும். நீங்கள் காத்திருந்து பாருங்கள், நிச்சயமாக பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இது அடுத்தது 128 தெரிஞ்சதான். ஆனால் தெரிஞ்சும் நம்ம ரொம்ப ஸ்லாக்காக இருக்கிறோம்ல. 100 ஆசீர்வாதம்னு ஏன் சொன்னான்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கணும். அவர் வழிகளில் உங்களுக்குன்னு ஒரு வழி இருக்குது. கர்த்தருடைய சமூகம், தேவ சமூகம், ஜெப சமூகம், கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுகை. அந்த நாளில் ஏது வந்தாலும் போகக்கூடாது. ஒரு தீர்மானம் நல்லா எடுங்க. திருவிருந்த பரிசுத்த ஆராதனையை நீங்கள் அல்ல தட்டவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் அந்த நாளை நீங்கள் தட்டிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம். மனுஷருக்காக வரக்கூடாது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் வரணும். கர்த்தர் என்னோடு பேச போகிறார். என்னுடைய மூதாதருடைய பிரச்சனைகள், பாடுகள், என் வேதனைகள், என்னுடைய கஷ்டத்தின் நிலைகளை கர்த்தர் அறிந்து எனக்குள், என் குடும்பத்துக்குள் ஆளுகை செய்கிற வேண்டாத ஆவிகளை நீக்கி போட, என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து கனப்படுத்துகிற தேவனை என்னை அழைக்கிறார் என்று வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்களும் நானும் வரும்பொழுது அவருக்கு பயந்து வருகிறோம். அப்போ ஒரு டாக்டர் பார்த்து நம்மளை டெஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
ஒரு மந்திரவாதி ஒரு குறி சொல்கிற கைரேகை பார்க்குறோம் பார்த்து சொல்ல வேண்டியது இல்லை. அவரே நமக்கு வர்ஷிக்க பண்ணுவார். அவர் உபாகமம் 28:12 படி அவர் நம்மை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். வாக்கு தத்தம் தந்தவர் மாறார். அல்லேலூயா. மறந்திடார், மாறார். அல்லேலூயா. மறக்க மாட்டாருங்க. அவர் நம்ம எப்போ அவர் இந்த சின்ன இருதயத்தில் இடம் கொடுத்து எஸ்ப்பா நான் உன்னை நேசிக்கிறேன்னு வந்தோமோ அந்த நாளில் இந்த அபிஷேகம் வரங்களை தரவும், வல்லமை தரவும், கிருபை தரவும், ஆசீர்வாதங்கள், இன்னின் ஆசீர்வாதம் உனக்கு உன் சந்ததிக்கு வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் பயந்திருப்போம். ஆண்டவர் அவரே தருவார். நீங்க அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் மத்தேயு 6 கடைசி வார்த்தை வந்து நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படுற. நீ ஏன் கவலைப்படுற? அந்த நாளுக்கு நான் ஆர்டர் பண்றேன். ஓ ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுக்கு கட்டளையிடுறாராம். என் பிள்ளைக்காக போ, என் பிள்ளைக்கு இந்த தேவை இருக்குது, இதை நிறைவேற்று என்பதை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயந்தான் ஞானம். நம்ம நல்லா தெரியும். கர்த்தருக்கு பயப்படுற ஸ்தோத்திரம், பயப்படுகளுக்கு ஸ்தோத்திர ஞானத்தை அவர் தர்றாரு. நீதிமொழி 1:7 இருக்கு. இங்கேயும் என்ன பண்றாரு? பயப்படுதல். கர்த்தருக்கு பயந்தா போதும், பயந்தா போதும். எஸ்ப்பா உங்களுக்கு பயப்படுறது என்னன்னு சொல்லுங்க. நம்ம படிச்சிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம்ல. யோபு 28:28 வாசிப்போம். அது நல்லா நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். அப்புறம் நீதிமொழியில் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுறோம். தீமைன்ற எல்லாவற்றையும் ஒதுக்கிடுங்க, வேணவே வேணாம். அதனால 10 கோடி வந்தால் கூட சரி, அந்த 10 கோடிக்கும் சரீர பலவீனம் வந்து, நஷ்டங்கள் வரைகள் வந்து, நம் சொத்தை அழிந்து விடும். அதனால் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யணும். நிறைய காரியம் இருக்குது. சரியா? வாசிப்போம். ஹல்லேலூயா. ஞானம் என்னன்னு சொல்றாருப்பா? திருப்பி பயப்படணும். ஹல்லேலூயா. அப்போ ஞானம் நமக்கு வேணும்னா கர்த்தருக்கு பயப்படணும். சரி, நீதிமொழி 28:14 யாரு என்ன சொல்றாரு? அவர் யாரு? எப்பொழுது பயந்திருக்கிறவர். அப்போ நீங்க வந்து உலகம், மாமிசம், பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயிக்கிற அந்த ஜெயத்தின் பலன் தான் பயந்து ஜீவிக்கிறதுக்கு பலன். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் பயந்துருக்கணும்னா, நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, எஸ்ப்பா நீங்கள் கூட வாங்களேன், நீங்கள் பேசுங்களேன், எஸ்ப்பா அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ள முதலாவது ஆவியானவருக்குள்ளாக, ஸ்தோத்திர பலிக்குள்ளாக, அந்நிய பாஷைக்குள்ளாக தேவனோடு சஞ்சரித்து அந்த காரியங்களில் நாம் செய்யும் பொழுது, கடந்து போகும் பொழுது கர்த்தர் பாக்கியத்தை கொடுப்பார், அபாக்கியத்தை நிர்மூலப்படுத்திடுவார். அல்லேலூயா. ஆதியாகமம் 22:12-13 பார்க்குறோம். அவர் என்ன செய்தார்? ஈசாக்கை அவர் பலியிட்டார். அதனால அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார். இன்னைக்கு சபைக்கு வாங்க, இந்த நாளில் கூட வாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அன்னைக்கு வேற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியருடைய வார்த்தைக்கு கனவீனப்படுத்தும். அவன் பலி செலுத்த சொல்லுகிறான். 75 வயதுல வாக்கு பண்ணி 100 வயதுல கொடுத்த ஈசாக்கை பலியிடு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து செய்கிறார். ஆனால் பலிக்கு ஒரு ஆட்டை அவர் நியமித்திருந்தார். யெகோவா ஈரே அவர் பார்த்து கொள்ளுகிறார். நீ பயப்படுறியா? அந்த வசந்த வாசிப்பான். கையை போடாத, செய்யாத. ஏகசுதன், உன் புள்ள ரொம்ப நேசிக்கிற உன் குழந்தை அப்படின்னு நான் அறிவேன். இப்போ நமக்கு சோதனையில் டெஸ்டிங் வரும். டெஸ்டிங் நிறைய வரும். நிறைய காரியம் நம்ம செய்துட்டே இருக்கோம். அதில் நிறைய டெஸ்டிங் வரும். அந்த டெஸ்டிங்கில் நீங்களும் நானும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஏழை விதவை தனக்குள்ளது 2 அவள் தனக்குன்னு வச்சுக்கல, ஆனால் கொடுத்தா அதன் மூலம் அவள் பேர் வேதத்தில் நம்ம எல்லாம் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இருக்குது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தா, அந்த கொஞ்சம் 5 அப்பம் 2 மீன் ஒரு பையன் கொடுத்ததுனால 5000 பேர் போஷிக்கப்பட்டாங்க. உன் தாளந்தை, உன் அன்பை, உன் அயலகத்துக்கு, உன் வேலை பார்க்குற இடத்துக்கு நீ கொடுப்பாயா? கொடுத்தால் அந்த உள்ள இன்னைக்கு உயிரோடு இருக்குமே. அது தன்னுடைய பணம் நிறைய இருந்து, கடன் நிறைய இருந்து, அதனால் மறிக்க அது போக இருக்கும். அந்த ஆத்மாவோடு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு, அந்த 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 நண்பனோடு, அந்த உறவாளியோடு, அதாவது உன்னுடைய சுற்றத்தாரோட, உற்றத்தாரோட, உறவினரோடு நீ பேசியிருக்கிறியா?
மகனே என்று கூப்பிட்டுருப்பாங்க. பேசி இயேசு என்னை பற்றி, என்னுடைய அன்பை பற்றி, என்னுடைய ஆறுதலை பற்றி, என்னுடைய கிரியைகளை நீ சொன்னாயா? அந்த ஆத்துமா இன்னைக்கு மறிச்சதுன்னா கணக்கு வாங்கிட்ட தான். பயந்துரு, பயந்துரு. உன்னை நீ தப்பித்துக்கொள்ள என்னிடத்தில் வந்தாய், ஆனால் அவர்களை அக்கினின்று தப்புவிக்க நீ எழும்ப மாட்டாயா? ஆண்டவர் கேட்கிறார். யோபு 1:8 பார்க்கிறோம். அவன் பயந்திருந்தவன். அல்லேலூயா. ஆகவே அந்த யோபுக்கு என்னது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படி கிடைச்சது பலன்? அல்லேலூயா. அவன் என்ன செய்யலையா? வாசிங்க அதை. 1:8 இல்லடா, யோபு 1:8 வாசிங்க. வைத்தாயோ? போதுண்டா. இங்கே பார்க்கிறோம் 22 இவை எல்லாவற்றும் யோபு பாவம் செய்யவில்லை. இதுதாங்க பயந்து ஜீவிக்கிறது. இதுதான் பயந்து ஜீவிக்கிறது. நமக்கு வருகிற கஷ்டத்தில், தொல்லையில், நிந்தையில், அவமானத்தில், பாடுகளில், வேதனைகளை நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. கர்த்தரை மறுதளிக்க கூடாது. அவரை தெரியாது பேதுரு போல நம்ம வாழக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் பயந்தில்லாத ஜீவியம், பயமில்லாத ஜீவியம். ஒரு பெரிய மனுஷனை பார்த்துட்டா இயேசுவோட ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் எனக்குள்ள இருக்கும் நமக்குள்ள பெரியவர். நாம் என்ன செய்யறோம்? அந்த மனுஷன் தான் பெரியவன், அந்த காரியம் தான் பெரியது, அவங்க தான் பெரியவங்க இல்லை. முதலாக தேவனுக்கு பயந்தவர்களை கனப்படுத்த வேண்டும். தேவனுக்குரிய காரியங்களில் கனத்தோடு அதில் ஈடுபட வேண்டும். அங்கே என்ன சொல்றார் அவரே? பாவம் செய்யவில்லை, குறை பேசவில்லை. அல்லேலூயா. குறை சொல்லலை. ஐயோ ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்துட்டாரே, இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. 115 சங்கீதம் 11 யாரா இருக்கிறாராம்? துணையா இருக்கிறாரு, கேடகமா இருக்கிறாரு. அவருக்கு பயந்தா அவருக்கு துணையா இருப்பாரு. நீங்க அவருக்கு பயந்து ஏசப்பா நீங்க போதும்ப்பா, நீங்க என் கூட வாங்கப்பா, இந்த காரியத்தில் நீங்க தான் இன்டர்வியூவா இருக்கலாம், எக்ஸாமா இருக்கலாம், பிள்ளை பேரு டெலிவரியா இருக்கலாம், கூப்பிடணும். ஸ்தோத்திர. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில், காலேஜில் அட்மிஷன்ல பிள்ளை பிடிச்சி கொடுங்க. நான் போனேன், நான் போய் விட்டுட்டு வந்தேன், நான் கொடுத்தேன், என்னால் தான் இல்லை. எதை செய்தாலும் கர்த்தாவே நீங்க பிள்ளைக்கு கூட இருந்து நடத்துங்க. நீர் தான் கொடுத்தீங்க இந்த பிள்ளைய, நீர் தான் வளர்க்குறீங்க, அதுக்கு சம்பளத்தை உயர்வை கூட கர்த்தர் கொடுப்பாருங்க. என்னுடைய தாழ்மையாக சொல்லிக்கொள்ள முடியும். எல்லா வாழ்க்கையிலும் நான் அப்படிதான். ஆண்டவரே என்னால் முடியாது. பிள்ளைகளுக்கு ஞானத்தை, புத்தி, அறிவை, ஆலோசனை, துணையாய், கேடகமாய், பாதுகாப்பாய், பெலனாய் நீரிரும். பிள்ளைகளுடைய எல்லாவற்றிலும் நீர் துணை நிற்கணும். அல்லேலூயா. அடுத்த சொல்ற விதைப்புக்கு பலன். ஒரே ஒரு வார்த்தை சொல்ற. உபாகமம் 14:22. உபாகமம் 14:22. இது நிச்சயமா நீங்களும் நானும் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி 22 சொல்றாரு? பயந்திருக்க பழகணுமா. எதுலெல்லாம்? நீ விதைக்கிற விதைப்பினாலே வயல்ல விளையுதா? அதுல என்ன 10ல் 1 தானே. அது நான் சொல்றேன், அப்படி கொடுக்கலன்னா நஷ்டம் வரைய வரும். சரி, நான் அப்படி சொல்றேன். பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய கரத்தில் வைத்து கொண்டே வரோம். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணம் இல்லை உயர்வு காலம், காலேஜில் அட்மிஷன், 10 பைசாவில் அதை உள்ளே போகலாம். திருமணம் கிராண்டாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்திராத அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு பயந்து கர்த்தருக்கென்று கொடுப்பது மட்டும் இல்லை, அன்பை கொடுங்க, உங்கள் தாளந்தை கொடுங்க. எப்படியாவது நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, எப்படி நான் இயேசு பற்றி அவளை சொல்லுவேன், ஊழியம் பண்ணுவேன். உனக்கு கொடுத்ததை உனக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துன்னு சொல்லு. நீ சொல்லு, என் வார்த்தையை சொல்லு, உன்னை இயேசு நேசிக்கிறான்னு சொல்லு. ஆண்டவர் இந்த மாதத்தில் அப்படியாக நாம் அவருக்குள்ளாக நாம் விதைப்போம், அவருக்குள்ளாக வாழ்வோம். இன்னும் 3 காரியங்கள் மல்கியா 3:10 அப்படி தான் சொல்கிறாரு, விதைக்க சொல்கிறாரு. வேற காலத்துக்கு ஊழியருடைய சத்தம் தீர்க்கமாக தேவனுடைய வாயாக இருக்கிற தேவனுடைய மக்கள் மூலமாக வருகிற வார்த்தைகளுக்கு நாம் ஸ்தோத்திர செவி கூடாது, கீழ்ப்படியாது, அடங்காது, அந்த ஸ்தோத்திர காரியத்தில் வாழாது இருப்பது தான். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்ல. அதுதான் கடைசியில் சொல்கிறாரு 33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவர்களோ அவர்கள் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்து வரும்போதே
பயப்படாமல் இருப்போம். நாம கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை பயந்தால் நமக்கு வருகிற மந்திரத்தினால, தந்திரத்தினால, பொல்லாத மனுஷனுடைய பொறாமை எரிச்சலால வருகிற பலவிதமான தீமையான வஞ்சகமான சத்துருவின் சூழ்ச்சிகள் நம்மை நெருக்கும் போது, நம்மை பாதிக்கும் போது, வேதனைப்படுத்தும் போது அதற்கு பயப்படாமல் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அப்படி நம்ம நிதானித்திருக்கும் போது கர்த்தர் கூட இருப்பார். நூறத்தனையான ஆசீர்வாதத்தை தருவார். இந்த வார்த்தைகளை நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் தருவாராக. எனக்கும் தந்ததுக்காக கர்த்தர் தொடர்ந்தா இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு நல்லவராய், வல்லவராய், 100 அல்ல, கொடா கொடியாய் பெருகும்படியாய் செய்வாராக. ஆமென்.